என்ன இவ வழக்கமாக கேட்டாலே எந்த விஷயமும் நடக்காது, ஒவ்வொன்றையும் கேட்காமே செஞ்சுக்கிட்டு இருக்கா. இங்கே ஒரு நிமிஷம் வா. ம். என்ன? ஆமாம், நான் இல்லாதப்ப இந்த வீட்டில் எதுவும் பெருசாக சீன் நடந்துச்சா? அ, என்ன சீனு? இல்லை, நமக்கு எதுவும் பிடிக்காதவங்க, நம்மளை வேண்டான்னு சொல்கிறவங்க, அவங்க மனசெல்லாம் மாறுற மாதிரி ஏதாச்சும் சீனு? ம். இல்லை, என்னை பற்றி ஏதாவது சென்டிமெண்ட்டான அழக்கூடிய சீன் நடந்துச்சா? அதை நான் மிஸ் பண்ணிட்டேனா? இல்ல இல்ல, அப்படிலாம் எதுவும் நடக்கல. ம், ஆனால் எல்லாம் புதுசாக இருக்கே. அ, இல்லையே, எல்லாமே நார்மலா தான் இருக்கு. உ- உன் பார்வையில தான் அப்படி தெரியுதுப்பா. ஏய், ஒரு நிமிஷம். ம். ம். என்ன? இல்லையே, டோட்டலாக ஏதோ ஒரு சேஞ்ச் தெரியுது. நீ இது இல்லையே, உண்மை சொல்லு. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அது உனக்கு தான் ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். சும்மா அதே நினைச்சிட்டு இருக்காத. உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு, நான் சீப்பை கொண்டு போய் மாமா கிட்ட கொடுத்துறேன். அந்த டீ தூளை கூட நான் அந்த கடையிலே கொடுத்துறேன். அயன் பண்ணி வச்சிருக்கேன்ல, அந்த சட்டை எல்லாத்தையும் கசக்கி போடுறேன். பண்ணிட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம், கிளம்பு. ம். இதா ஆ, இந்த ஓ, ஏதோ ஒன்று நடக்குது, என்னன்னு தான் தெரியல. இவளை எதுவும் மந்திரிச்சு விட்டாங்களா? ம். கண்மணி, நல்லா சாப்பிடு. எப்ப பார்த்தாலும் பசிக்குது பசிக்குதுன்னு சொல்லிட்டு இருப்ப. மாற ரிலீஸுக்கு அப்புறம் நம்ம வீட்ல நிம்மதியா சாப்பிட போறோம். நல்ல வயிறார சாப்பிடு. ம். இந்தா போதும் போதும். ஏன் கண்மணி? ஆ, உனக்கு ஆம்லெட்னா தான் பிடிக்கும்ல, அவிச்ச முட்டைனா பிடிக்காது போல இருக்கு. இந்தடா நீ சாப்பிடு. வானா, சீக்கிரம் வா வா. ம். கார்த்தி, டேய் அத்தை. ஆ சாப்பிடு. போனை நோண்டிக்கிட்டே இருப்ப. சரி. ஏண்டா, அந்த சூரத் பார்ட்டிக்கு எவ்வளவு பணம்டா கொடுக்கணும்? அவன் கால் பண்ணிட்டே இருக்கான்டா. அது ஏற்கனவே ஒரு அமௌண்ட் கொடுத்தாச்சு அவனுக்கு. மறுபடியும் பேலன்ஸ்னா மாறங்கிட்ட தான் கேட்கணும். ராகவா, ஈரோல இந்த லோடு எப்படா வருது? இந்த வாரம் அனுப்புறேன்னு சொல்லியிருக்காங்கப்பா. அஹ், அஹ், அது சரியா அன்னைக்குன்னு தெரியலப்பா. மாறனு கரெக்டாக தெரியும்ப்பா, கேட்டு சொல்கிறேன். ம். அப்போ உனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்ற. கார்த்தி, சாப்பிடும்போது என்ன பேச்சு உனக்கு? சாப்பிடு பேசாம. ம். மாறா, வா வா வா. டேய் வாடா வா. அங்க பார், உனக்காக அத்தை வகை வகையா என்னெல்லாம் ரெடி பண்ணிருக்காங்க பாரு. நீ உட்காரு வீரா, அ, உட்காரு. கர்மா, ம். நீங்களும் உட்காந்து சாப்பிடுங்க வலிமா. நான் அப்புறமா சாப்பிடுறேன், நீ சாப்பிடு. ம். வலிமா எனக்கு கொஞ்சமா. இந்தா. ம். நல்லியா? உனக்காக வச்சது. நல்லா அள்ளி சாப்பிடு. ம், நல்லா இருக்கே, கடையில் வாங்கியிருக்குமா? வீரா, ம். மாமா, பெருமைப்படுத்திட்டமா. இங்க ஜவுளி அசோசியேஷன்ல ராமச்சந்திரன் பிள்ளைக்கு வாதாட வக்கீல் கிடைக்கலன்னு பல பேர் பேசி சிரிச்சிருக்கானுங்க. ஆனா இப்போ லாயரே கிடைக்கலனாலும் மருமகளை வாதாட வச்சு ஜெயிச்சிட்டாருன்னு பெருமையா பேசிக்கிறாங்க. நான் வீரா ஒரு காரியத்துல இறங்கிட்டா
அதுல அவ ஜெயிக்காம விட மாட்டா. இப்படி ஒரு பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். ம். சோஷியல் மீடியால கோர்ட்ல இருந்த லாயர் உன்னை பத்தி ரொம்ப பெருமையா எழுதியிருக்காரு. எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு வீரா. டேய் மாறா, ம். பொங்கல் சீசன்ல நம்ம சேல்ஸ் கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சுடா. லாஸ்ட் இயரை விட ஸ்டாக் ரொம்ப அதிகமா இருக்க மாதிரி தெரியுது. இல்லடா, லாஸ்ட் இயரை விட இந்த வருஷத்தோட சேல்ஸ் ஜாஸ்தி தான். நம்ம எல்லா வருஷத்தை விட இந்த வருஷம் ஸ்டாக் அதிகமாக இருக்குனதுனால அப்படி தெரியுது. ஒன்றுமே இல்லை. இதோ இப்போ சித்திரை வரப்போகுதுல்ல, அதுக்கு தனியாக தமிழ் வருடப்பிறப்புன்னு ஆஃபர் போட்டு ஸ்டாக் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடலாம். ஆடி வர்ற வரைக்கும்லாம் வெயிட் பண்ண வேண்டியதில்லை. அப்புறம் அந்த சூரத் பார்ட்டி ஃபோன் பண்ணாருன்னா பேலன்ஸ் அமௌண்ட்டுக்கு செக் போட்டேன்னு சொல்லிடு. அப்புறம் அந்த ஈரோடு பார்ட்டி ஈவினிங் டெலிவர் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. வண்டி அனுப்பியாச்சு. ம். என்ன வீரா, நீ வந்ததுக்கு அப்புறம் மாறன் ஃபுல் ஃபார்ம்ல இருக்கான் போல. அவர் எப்பவுமே அப்படிதான், வீட்டுக்குள்ளே இருக்கனால தெரியல. ம். திறமையான 2 பேரும் ஒன்னா சேரும்போது குடும்பமும் நல்லா இருக்கும், பிசினஸும் நல்லா இருக்கும். என்ன என் மருமகனோட திறமையெல்லாம் வீரா வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாருக்கும் தெரியுது. ம். என்ன கண்மணி என்னம்மா? எழுந்த? எனக்கு போதும். இதைத்தான் வெரைட்டி நானா? உங்க 2 பேரை ஜோடியா பாக்குறதுல இங்க நிறைய பேருக்கு பொறாம வீரா. மா, யாருப்பா பொறாமப்பட போறாங்க? யாரு வேணா பொறாமப்படலாம் வீரா. அது எப்படி சொல்ல முடியும்? ஏன் என் கண்ணே பட்டிருக்கோம். அப்படியெல்லாம் யாரு கண்ணும் பற்றக்கூடாது. 2 பேரும் சேர்ந்துருங்க, சேர்ந்துருங்க. பக்கத்துல வாடா. அப்பா, மா, அதான் இன்னைக்கு காலையிலே திருஷ்டி சுத்திட்டீங்களே. அதனால என்ன? எப்பெல்லாம் நான் பாக்குறேனோ அப்பெல்லாம் சுத்தி போடுவேன். உங்க மேல விழுற கண்ணெல்லாம் அப்படியே கரிஞ்சு போனோம். என் பிள்ளைங்கள நான் தானே நல்லா பாத்துக்கணும். உங்களை மட்டும் இல்ல, ஒட்டு மொத்தமா நம்ம குடும்பத்து மேலேயே யாரு கண்ணும் விழக்கூடாது. அண்ணா, நீ என்ன சும்மா வாய பாத்துட்டு இருக்க? அள்ளி சாப்பிடுனா, சும்மா சாப்பிடு. டேய் கார்த்தி, மொபைல வச்சுட்டு ஒழுங்கா சாப்பிடு. ஆ. சும்மா போன். நீங்க சாப்பிடுங்க அத்தை. பரவாயில்ல, நீ சாப்பிடு முதல்ல. டேய் அக்கறையா தான் சொல்லுவான். வீரா, ஒரு இடியாப்ப வைக்கலாமா? இல்லம்மா, போதுமா? இல்லம்மா, வேணாம்மா, வயிறு ஃபுல்லா இருக்குமா. அத்தை ஓவர பாசத்தை கொட்டுத. நம்ம வீட்டில் இல்லாதப்போ எதுவும் நடந்திருக்கு. மாறா, ம். வா 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 வா. டேய், நீ இன்னைக்கு கேஸ்ல மட்டும் ஜெயிக்கல, வாழ்க்கையிலயும் ஜெயிச்சிட்ட. கடையை பற்றி சொல்கிறியா? டேய், உனக்கு என்ன சந்தோஷமா இருக்கிறது? ஜெயிக்கிறதுனா அது கடையில மட்டும்தானா? இங்க பாரு, பிசினஸ்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறது மட்டும் ஜெயிக்கிறது இல்லடா. வாழ்க்கையில சந்தோஷமா பொண்டாட்டி கூட சேர்ந்து வாழறதும் தான். நீ இதுக்கு முன்னாடி உன் பொண்டாட்டி கிட்ட பேசுறதுக்கு அம்மா, சத்தியம். பேசுறதுக்கு ம். என்ன சத்தியம்? சத்தியம், அது சத்தியம். என்ன என்ன சத்தியம்னா, அது இனிமே நான் யார் கூடயும் சண்டை போட மாட்டேன்னு சத்தியம் பண்ணேன். ஆ? நீ யார் கூட சண்டை போடுவ? சும்மாவே நோண்டி நோண்டி கேள்வி கேட்பான். இவன் முன்னாடி போய் நான் உளருவனா? சமாளி வள்ளி. நான் யார் கூட? நம்ம கண்மணி இருக்காளே, வா அண்ணி, அவ கூட தான் அப்பப்ப அவளை சீண்டி சும்மா விளையாட்டுக்கு சண்டை போடுவேன்ல, அதே இனிமே பண்ண மாட்டேன்னு நம்ம வீரா கிட்ட சத்தியம் பண்ணிருந்தேன். அதான். இல்லையே,
இவ வர்றதுக்கு முன்னாடி பொண்டாட்டியோட வாழ்றது தான் வாழ்க்கை அது இதுன்னு இருந்த. ஐயோ விட மாட்டானா? துணுண்டா இருந்துக்கிட்டு என்ன முறைக்கிறா? அது எப்படி உனக்கு இப்ப மட்டும் எல்லாம் கரெக்டா ஞாபகம் இருக்கு? முதல்ல இருந்து நல்ல ஞாபக சக்தி. அது வேற ஒண்ணும் இல்லடா. ஜெயிலு, கோர்ட்டு, வக்கீலு அது இதுன்னு போயிட்டு வந்தோம்ல. என்னதான் கஷ்டப்பட்டு அலைஞ்சிருந்தாலும் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுல. அப்புறம் இனிமே என்ன? பொண்டாட்டி கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ வேண்டியது தானே. நல்லபடியா வாழணும்னு தான் உனக்கு சொல்லிட்டு இருந்தேன். அதுவும் இல்லாம நம்ம வீரா வேற உன்னை புரிஞ்சுக்காம இருந்தாளா? இதுக்கப்புறம் அவ உன்னை நல்லபடியா புரிஞ்சுக்கிட்டு நீங்க 2 பேரும் நல்லா சேர்ந்து வாழணும்னு சாமி கிட்ட சத்தியம் பண்ணி வேண்டிக்கிட்டேன். கரெக்டா வேண்டிட்டேனா? என்னத்தையும் மறைக்கிறதுக்கு இப்படி உளருது. இதுக்கப்புறம் எல்லாமே நல்லதாவே நடக்கும். சந்தோஷமா இரு. என்ன வீரா? ஓ. என்ன எல்லாருமே வித்தியாசமா நடந்துக்கிறாங்க. என்னடா அது? வீட்டில் எல்லாருமே இன்னொரு கொஸ்டின் மார்க்லேயே வச்சுருக்காங்க. என்னவா இருக்கும்? ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததில் இவ்வளோ டிஃப்ரென்ஸா? அதுவும் 2 நாளில். என்னவோ. எது பார்ட்டியா? டேய் 2 நாள் ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கெல்லாமடா பார்ட்டி வைப்பாங்க? அதுவும் இல்லாமல் இப்போல்லாம் நான் குடிக்கிறதே இல்லை. டே வயலினை வாசிக்காதீங்க. நான் காசு அமுச்சு விட்றேன், நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க. தயவு செஞ்சு ஆளை விடுங்க. எதுக்கு பாட்டி கேட்குறதுன்னு ஒரு விவஸ்தையே இல்லை. மாறா, ஆ? டேய் என்ன? ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. மொத்தமாக உன்னை தூக்கி உள்ள வச்சிருவாங்களோன்னு நான் கவலையாக இருந்தேன்டா. இப்போதான் நிம்மதியாக இருக்கு. எத்தனை சாமியை வேண்டிக்கிட்டேன் தெரியுமா? சாமியத்தான் வேண்டிட்டு இருந்தியா? ஆமாண்டா. சாமியை வேண்டிட்டு வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டேன். டேய் நான் தான் உன்னை சைலண்டாக இருக்க சொன்னேன், எதுலேயும் தலையிடக்கூடாதுன்னு சொன்னேன். அதுக்காக கேஸில் கூட என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பார்க்க மாட்டேல்ல? இல்லைடா. ஏன்டா 2 நாளாக நான் ஸ்டேஷனில் இருக்கேன். ஒரு 8 வந்து என்ன ஏதுன்னு பார்க்கல. அந்த லாயரு பாதியில் விட்டு ஓடி இருக்கிறான். வேற எந்த லாயரும் வர முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கூட நீ எதுவுமே கேட்கல. ஏன் கோர்ட்டில் கூட ஏதோ உனக்கு எனக்கு சம்மந்தமே இல்லாத பங்காளி மாதிரி முறுக்கிட்டு நின்று இருந்த. நான் எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் இருந்தேன். இல்லைடா, அது எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சுடா. டேய் பயத்துக்கும் ஒதுங்கி நிற்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அது புரியாத ஆள் இல்லை நான். எனக்கு இதெல்லாம் சொல்ல வேணாம்னு தான் தோணுது. இருந்தாலும் சொல்லாமல் இருக்க முடியல. நீ அந்த விட்னஸுக்கு சாட்சி சொல்லக்கூடாதுன்னு பணம் கொடுத்துதான் நினச்சேன்டா நான். ஆனால் உன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக தான் கொடுத்துருக்கேன்னு சொல்லி இந்த மரமண்டைக்கு லேட்டாக தான் புரிஞ்சுச்சு. டேய் அந்த விஷயத்த நான் செய்யலாம்டா. ஆனால் நீ செஞ்சிருக்கேன்னா எந்த அளவுக்கு சுயநலமாக யோசிச்சிருக்க. என் கூடவே இருந்துட்டு உன்னை மட்டும் நீ காப்பாற்றிக்கணும்னு நினச்சிருக்க. எவ்வளோ பெரிய முட்டாள் பாரு நான். கஷ்டமா இருக்குடா ராகவா. இங்கே பார், என்ன பிரச்சனை வந்தாலும் என்னை காப்பாற்றிக்க எனக்கு தெரியும். ஆனால் கூட பிறந்தவங்கன்னு 2 பேர் இருக்கீங்க. கார்த்தி எல்லாத்துலேயும் வந்து நின்னான். அந்த மாதிரி நீ வந்து நிற்பேன்னு ஆசைப்பட்டேன். டேய் இல்லைடா, அது வந்து உன் மனசில் என்ன ஓடுதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நம்ம 3 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக ஒற்றுமையாக இருக்கோன்னு சொல்லிட்டு அப்பா நம்பிட்டு இருக்காரு. அந்த நம்பிக்கை கெடுத்துறாரா? நீ பண்ணது ரொம்ப தப்புடா. டேய் மாறா, நீ அந்த விட்னஸுக்கு சாட்சி சொல்லக்கூடாதுன்னு பணம் கொடுத்துதான் நினச்சேன்டா நான். ஆனால் உன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக தான் கொடுத்துருக்கேன்னு சொல்லி இந்த மரமண்டைக்கு லேட்டாக தான் புரிஞ்சுச்சு. எங்க
சாப்பிடும்போது ஏய். கார்த்தி இப்போ எதுவும் பேசாத, எனக்கு தூக்கம் வருது. ஏதாவது குறை சொல்லிட்டே இருப்ப. கண்மணி, எங்க போற? வேண்டாங்க. நான் யாரையும் கஷ்டப்படுத்த விரும்பல. நான் ஒதுங்கியே இருந்துக்கிறேன். உன் புருஷன்னா சின்னதா கோச்சுக்கு கூட கூடாதா? கோச்சுக்கிறதுக்கும் வெறுப்ப காட்டுறதுக்கும் வித்தியாசம் இருக்குங்க. சாரி கண்மணி. இங்க பாரு கண்மணி, நான் உன்கிட்ட எப்படி சாரி கேட்டா நீ என்ன மன்னிப்ப? ப்ளீஸ் கண்மணி. உங்க தம்பி உங்களுக்கு கடையில என்ன நடக்குதுன்னே தெரியாதுன்னு நக்கலா கேக்குறாரே, உங்களுக்கு கஷ்டமா இல்லையா? அவங்க தானே உங்களுக்கு எதுவுமே தெரிஞ்சிடக்கூடாதுன்னு டம்மியா சும்மா உட்கார வச்சிருக்காங்க. அத பத்தி பேச வந்தா இப்படி எரிஞ்சு விழறீங்க. எல்லா முடிவையும் அவங்களே எடுப்பாங்களா? யார்கிட்ட எல்லாம் பேசணுமோ அவங்களே பேசுவாங்களா? ஆனா உங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லுவாங்களா? இப்படி எல்லாரும் முன்னாடி உங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு ப்ரூவ் பண்ணாதானே உங்க சீட் ஈஸியா காலி ஆகும். வேற ஆள் அப்பதானே வந்து உட்கார முடியும். இங்க பாரு, அப்படிலாம் இல்ல கண்மணி. நீங்க நம்பிட்டு இருங்கங்க. எல்லாத்தையும் உங்க தம்பிங்க கிட்ட கொடுத்து தனி ஆளாதான் நிக்க போறீங்க. உங்க தம்பி அப்படி பேசும்போது ஏண்டா இப்படி பேசுறேன்னு உங்க அத்தை ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம்ல. இல்லைன்னா உங்க அப்பா தான் ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. ஏன் சொல்லல? ஏன்னா எல்லாருமே உங்களை ஒரு டம்மியா தான் நினைச்சிட்டு இருக்காங்க. சும்மா பேருக்கு மூத்த பையன் வெளியில சொல்லிட்டு இருக்காங்க. நாளைக்கு இப்படியே இருப்பீங்க. கண்மணி, நான் கொஞ்சம் கவனக்குறைவா இருந்துட்டேன், அதான் இப்படிலாம் நடக்குது. அவங்க எல்லாரும் தான் உங்களை கவனக்குறைவா வச்சிருக்காங்க. நீங்க எப்ப பார்த்தாலும் தப்ப உங்க மேல போட்டுக்க நினைக்காதீங்க. மத்தவங்க நமக்கு என்ன செய்யறாங்க, எதனால நாம அந்த தப்ப செய்யறோம்னு கொஞ்சம் யோசிக்க பாருங்க. பெரிய தியாகியா நீங்க? ஆ? உங்களுக்கு அசிங்கமா இருக்கோ இல்லையோ, தோ நீங்க தாலி கட்டின பொண்டாட்டியா எனக்கு இது அசிங்கமா இருக்கு. என் புருஷனை எல்லாரும் டம்மியா ட்ரீட் பண்றது எனக்கு ரொம்ப அவமரியாதையா இருக்குங்க. உங்க தம்பிங்க எல்லாரும் உங்க கைய மீறி போயிட்டு இருக்காங்க. நீங்க கண்டும் காணாம இருக்கீங்க. இதெல்லாம் எதுல போய் முடியும்னு தெரியல. இங்க பாரு கண்மணி, அப்படிலாம் எதுவும் நடக்காது. நீங்க நம்பிக்கிட்டே இருங்க. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் மொத்தமா எல்லாம் உங்க கைய விட்டு போக தான் போகுது. அப்பதான் நான் சொல்றது உங்களுக்கு புரியும். ஏண்டா அந்த சூரத் பார்ட்டிக்கு எவ்வளோ பணம்டா கொடுக்கணும்? அவன் கால் பண்ணிகிட்டே இருக்கான்டா. மாறங்கிட்ட தான் கேட்கணும். அப்போ உனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்கிற. அப்புறம் அந்த சூரத் பார்க்கு ஃபோன் பண்ணாருன்னா பேலன்ஸ் அமௌண்ட்டு செக் போட்டேன்னு சொல்லிடு. கண்மணி, நான் கண்டிப்பா கடையில் எல்லா பொறுப்பையும் எடுத்து செய்கிறேன். கடையில் இருக்கிற எல்லா பொறுப்பையும் நான் என் கண்ட்ரோலில் கொண்டு வரேன். கண்மணி, இங்க பாரு, நம்பிக்கை வரலையா? நான் செஞ்சு ப்ரூவ் பண்றேன். செஞ்சீங்கன்னா சந்தோஷம் தாங்க. நான் உங்களை பிரிக்கணும் இல்ல உங்களுக்கும் உங்க தம்பிங்களுக்கும் சண்டை வரணும் இத சொல்லல. உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன். நீங்க உங்க இடத்துல இருங்க, அவங்க அவங்களோட இடத்துல இருக்கட்டும். யாரும் யாரோட உரிமையும் எடுத்துக்க தேவையில்லை. சரி கண்மணி, நீ வந்து தூங்கு. கண்மணி, வந்து தூங்கு. அதான் சாரி கேட்டேன்ல. நீங்களும் தூங்குங்க. அத்தை ஏதோ நம்மக்கிட்ட சொல்ல வந்துச்சு, அதை இவ குறுக்க பூந்து தடுத்துட்டாளே, என்னவா இருக்கும்? எப்போ பார்த்தாலும் டைவர்ஸ் ஒன்று கேட்டுக்கிட்டே இருப்பா. ஆனால் இப்போது கோர்ட்டில் வாதாடி என்னை காப்பாற்றிருக்கா. ஸ்டேஷனுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தா. என் மேலே ரொம்ப அக்கறையாக இருக்கிறா.
இவளோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு மாற்றம் தெரியுது. கூட்டி கணக்கு போட்டு பார்த்தா ஒருவேளை அவளுக்கும் என் மேல லவ் வந்திருக்குமோ? டிவோர்ஸ் நோட்டீஸை கிழிச்சு போடலான்னு முடிவு பண்ணிட்டா போல. அதை சொல்றதுக்கு தான் அத்தை ட்ரை பண்ணிச்சா? நூலை விட்டு பாத்திர வேண்டியதுதான். கண்டுபிடிச்சிட்டோம் போலயே. என்ன பண்றது? உனக்கு ஓப்பன் ஆயிடுச்சுடா மாறா. தனியா நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அது சும்மா. ஹலோ. ஹலோ. என்ன ரியாக்ஷனே காணும். ஆஹா, இவனுக்கு டவுட் வந்துருச்சு போலயே. இந்த டவுட்டை இப்பவே கிளியர் பண்ணி ஆகணும். வீரா. என்ன? இல்ல, இன்னும் 2 நாள்ல 14ஆம் தேதி. ஆமா, அதுக்கு என்ன? February 14 டி. சரி, இருக்கட்டும். இல்ல, அன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே. நம்மள மாதிரி காதலர்கள் தினம். அதுக்கு என்ன? இல்ல, அப்ப எல்லா லவர்ஸும் அவங்க லவருக்கு பிடிச்சதை செய்வாங்க, வெளியெல்லாம் கூட்டு போவாங்க, ஒரு மாதிரி சர்ப்ரைஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அந்த 100 சாக்லேட் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்களே, அதானே?